வழக்கமான மேம்போக்கான பேச்சுகளை கொண்ட நிகழ்ச்சி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆமா, நீங்க எங்களிடம் பகிர்ந்துள்ள மிகவும் ஆர்வமூட்டக்கூடிய சில வரலாற்று மற்றும் அறிவியல் ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அதிலிருக்கும் ஒரு முக்கியமான அறிவு புதையல்களை தோண்டி எடுக்கும் ஒரு ஆழமான அலசல் இது. ரொம்ப ஆழமான அலசல். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இந்த அலசலோட நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனோட மனசுக்கும் உடம்புக்கும் இடையே உள்ள அந்த விசித்திரமான தொடர்பு, அப்புறம் நாம் வாழும் இந்த நவீன சமூகம் மனித மூளைய எப்படி சத்தமில்லாம பாதிக்குது, மற்றும் நாம் உணரும் நேரம், அதாவது டைம், அது உங்க சுவர்ல மாட்டியிருக்கும் கடிகாரம் காட்டும் நேரத்திலிருந்து எப்படி முற்றிலும் மாறுபடுது அப்படிங்கறத பத்தின பல ஆச்சரியமான தகவல்களை சுருக்கி உங்களுக்கு வழங்குவதுதான். ஆமா, இதுல நிறைய விஷயங்கள் நேயர்களுக்கு, அதாவது உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களைத்தான் கேட்கிறேன். உங்க வயதை வெறும் ஆண்டுகளால் மட்டும்தானா கணக்கிடுறீங்க? உங்க உடலின் உள்ளே சத்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் சொந்த உடலியல் கடிகாரத்தை பற்றி நீங்க எப்பவாவது யோசித்தது உண்டா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த ஆவணங்கள் மனிதனை வெறும் ரத்தம், சத, எலும்புகளால் ஆன ஒரு இயந்திரமா மட்டும் சுருக்கிடல. அவனோட நனவு நிலை, அவன் வாழும் சமூகம் மற்றும் காலத்தின் ஓட்டம், இதெல்லாம் அவனை எப்படி ஒவ்வொரு நொடியும் செதுக்குது அப்படிங்கறத மிக ஆழமா ஆராயுது. உண்மைதான். நாம் வாழும் இந்த அவசர உலகில் நாம ஏன் இப்படி உணர்கிறோம், ஏன் இவ்ளோ சீக்கிரம் சோர்வடைகிறோம் அப்படிங்கிற அடிப்படை கேள்விகளை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அதற்கான பல ஆச்சரியமான விடைகள் இந்த மூலப்பொருட்களில் புதைந்து கிடக்கு. நிஜமாவே இதை வாசிக்கும்போது எனக்கு பல இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குறிப்பா மனித உடலை ஆன்மீகமும் தீவிரமான சிந்தனைகளும் எப்படி நேரடியாக பாதிக்குது அப்படிங்கறத இந்த ஆவணம் விவரிக்கும் விதம் அற்புதம்னு சொல்லலாம். அந்த பிரான்ஸ் நாட்டு உதாரணம் சொல்றீங்க அதானே? ஆமா. பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து அப்படிங்கிற நகரில் நடக்கும் விஷயங்களை ஆவணம் குறிப்பிடுது. நான் முதல்ல இதை படித்ததும் இது ஏதோ சாதாரண உள்ளூர் நம்பிக்கைகளை பற்றியதான் தான் நினைச்சேன். ஆனா அங்குள்ள மருத்துவ பணியகம், அதாவது மெடிக்கல் பியூரோ, அவங்க பதிவு செய்துள்ள அந்த அதிசயமான குணமடைதல்கள் பற்றிய தரவுகளை பார்த்தபோது எனக்கு புரியல. அது சாதாரண தரவுகள் கிடையாது, ரொம்ப துல்லியமான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். அதான் எலும்பு காசநோய், புற்றுநோய், அப்புறம் அந்த லூப்பஸ் போன்ற குணப்படுத்தவே முடியாதுன்னு நினைக்கிற நோய்கள் சில நொடிகளிலோ அல்லது சில மணி நேரங்களிலோ நம்ப முடியாத வேகத்தில் குணமடைந்ததையும், பல வருடங்களாக ஆறாத காயங்கள் அதிவேகமாக ஆறியதையும் இந்த ஆவணம் குறிப்பிடுது. கொஞ்சம் பொறுங்க, லூப்பஸ் போன்ற ஒரு தீவிரமான நோய் சில மணி நேரங்களில் குணமாவது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக சாத்தியம்தானா? இது எப்படி நடக்குது? இங்கே மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆவணம் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றுக்கொன்று எதிரான ரெண்டு துருவங்களா பார்க்கல. இது நீங்க கவனிக்கணும். ரெண்டையும் இணைச்சு பாக்குதா? ஆமா. அந்த லூது மருது பருதுவ பணி என்பது வெறும் நம்பிக்கையாளர்களை கொண்ட குழு கிடையாது. அவங்க மிகவும் கடுமையான சந்தேக மனப்பான்மை கொண்ட மருத்துவர்கள். அவங்க பதிவு செய்துள்ள தரவுகள் இது வெறும் குருட்டு நம்பிக்கை அல்ல அப்படிங்கறத நிறுவுது. திசுக்கள் மற்றும் உறுப்புகளில் ஏற்படும் உண்மையான உடற்கூறியல் மாற்றங்களை, அதாவது அனடாமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ், அதை அவங்க கண்கூட பார்த்திருக்காங்க. அப்படியா? ஆமா. எப்படி ஒரு மனிதனால் இவ்வளவு வேகமா தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ள முடிகிறது அப்படிங்கறத அளவிட அறிவியலிடம் இன்னும் முழுமையான கருவிகள் இல்ல அப்படிங்கறத ஆவணம் நீர்மையா ஒப்புக்கொள்ளுது. அப்படியென்றால் அந்த அளவுக்கு உடலை மாற்றுவது எது? ஆவணம் இதற்கான விடையாக பிரார்த்தனையே குறிப்பிடுது. ஆனா இதுல எனக்கு மிகவும் வியப்பான விஷயம் என்னவென்றால், பிரார்த்தனை செய்யும் நபர் தனக்காகவே அதை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லையா? அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். ஆம், அவர் அறியாமலேயே அவருக்கு அருகில் உள்ள யாரோ ஒருத்தர் உண்மையான ஆழமான பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த அசாத்திய உடலியல் மாற்றங்கள் அந்த நோயாளியிடம் நிகழ்கிறதுன்னு ஆவணம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? ஒருத்தரோட மனநிலை எப்படி இன்னொருத்தரோட உடலை ஆற்றும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆவணத்தின்படி பிரார்த்தனை என்பது ஏதோ வார்த்தைகளை இயந்திரத்தனமா திரும்ப திரும்ப சொல்வதல்ல. அது நனவு நிலையின் ஒரு முழுமையான ஈர்ப்பு, ஒரு வகையான ஆழ்நிலை, ஆன்மீக நிலை, ஒரு டீப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எக்ஸாக்ட்லி. மனித மனங்கள் ஒன்றோடொன்று எப்படி தொடர்பு கொள்கின்றன, ஒரு ஆழமான நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் எப்படி அருகிலுள்ள திசுக்களின் காயங்களை ஆற்றும் வேகத்தை பன்மடங்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாகவே பல முறை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மனம் என்பது மூளைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கும் ஒரு பொருள் அல்ல, அது தன்னை சுற்றியுள்ள சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆஹா, மனதின் சக்தி உடலின் ரணங்களை ஆற்றும் அப்படிங்கிறத இப்படி அறிவியல் ரீதியாக பார்ப்பது அபாரமா இருக்கு. ஆனா மனித மனம் என்பது ஒரு தீவில்லையே, அது தான் வாழும் சமூகச் சூழலோடு எப்படி பின்னி பிணைந்துள்ளது என்பதை ஆவணம் விளக்கும் விதம் என்னை இன்னும் அதிகமாக சிந்திக்க வச்சது. அந்த சூழல் சார்ந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா நமது உடல் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக தானாகவே இயங்கி வளரும்.
நீங்க மூச்சு விடவோ உணவை செரிக்கவோ உங்க மூளைக்கு சத்தமிட்டு கட்டளையிட வேண்டியதில்லை. ஆனா மனம் அப்படி அல்லவே. அது ஒரு சமூகச் சூழலின் தூண்டுதல் இல்லாமல் வளராது என்பதை விளக்க ஒரு அட்டகாசமான உதாரணத்தை ஆவணம் முன்வைக்குது. அந்த அறிஞரோட மகன் உதாரணம் தானே? அதேதான். ஒரு மிகப்பெரிய அறிஞரின் மகனை பிறந்தவுடனேயே தனியாக ஒரு தீவில் விட்டுவிட்டால் அவனுக்கு அவனது தந்தையின் அறிவு பாரம்பரியமாக வந்துவிடாது. அவன் கற்கால மனிதனைப் போலவதான் இருப்பான் அப்படின்னு ஆவணம் சொல்லுது. மிக சரியான உதாரணம். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா நமது நனவு நிலைய சூழல் எவ்வாறு வடிவமைக்குதுன்னு தெளிவா புரியும். மனித உடல் தன்னை வெப்பம், குளிர், கிருமிகள் போன்றவற்றிலிருந்து காத்துக்கொள்ள தோலையும் சளி சவ்வுகளையும், அதாவது மியூக்கஸ் மெம்பரேன்ஸை ஒரு அரணாக கொண்டுள்ளது. உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு. ஆமா, ஆனா மனதிற்கு அப்படி எந்த எல்லையோ தோலோ பாதுகாப்பும் இல்ல. அது தான் வாழும் அறிவுசார் மற்றும் ஆன்மீக சூழலின் தாக்குதல்களுக்கு முழுமையாக திறந்தே கிடக்கு. ஆவணம் கூறுவது போல, ஒரு மோசமான சமூக சூழலில் ஒருவன் வளர்ந்தால் அவனது நுண்ணறிவும் அறநெறியும் வளரவே வாய்ப்பில்ல. நம்மை சுற்றியுள்ள சமூகத்தின் பழக்க வழக்கங்கள்ல தான் நாம முழுமையாக மூழ்கியிருக்கோம். இதை வாசிக்கும்போது எனக்கு ஒரு கட்டத்துல கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. நவீன சமூகத்தின் மீது ஆவணம் வைக்கும் விமர்சனம் மிக கூர்மையானது, கொஞ்சம் கடுமையானதும் கூட. நேயர்களே, நீங்க எந்த அரசியல் அல்லது சமூக பின்னணியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த ஆவணம் வைக்கும் பார்வையை நாம கொஞ்சம் திறந்த மனதோட அணுகணும். நாம இதை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. ஆவணம் என்ன சொல்லுது அப்படிங்கறத அப்படியே அலசுகிறோம். ஆமா, நாம ஒரு நடுநிலையான பார்வையில தான் இத நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். சரியா சொன்னீங்க. வெறும் பள்ளிக்கல்வியால் நுண்ணறிவை மட்டுமே வளர்க்க முடியும். ஆனா ஒழுக்கம், கலையுணர்வு, ஆன்மீகம் போன்றவற்றை வகுப்பறைகளில் ஒருபோதும் கற்றுத்தர முடியாதுன்னு ஆவணம் வாதிடுது. நவீன தொழில்மயமான சமூகம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலீஜன், கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் முற்றிலுமாக அழித்துவிட்டதாக இது கடுமையாக விமர்சிக்குது. அந்த விமர்சனம் மிகவும் நேரடியானது. நாகரிகம் என்ற பெயர்ல நாம உருவாக்கியுள்ள இந்த தொழில்துறை சமூகம் மனிதனின் மிக உயர்ந்த குணங்களை மழுங்கடித்து விட்டது என்பதுதான் ஆவணத்தின் வாதம். அறநெறி என்பது புத்தகங்களை படிப்பதாலோ சொற்பொழிவுகளை கேட்பதாலோ வர்றது கிடையாது. அது நம் வாழும் சூழலிலேயே இயல்பாக இருக்கணும். உண்மை. இன்னைக்கு சரியானது எது, தவறானது எது என்ற வித்தியாசமே இல்லாமல் போய்விட்டது என்று ஆவணம் சாடுது. குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்படுவதும், நீதிபதிகளால் மதிக்கப்படுவதும், அவர்கள் திரையரங்குகளில் கொண்டாடப்படும் நாயகர்களாக மாறுவதும் தற்போதைய சமூகத்தின் அவலம் என்று ஆவணம் குறிப்பிடுது. துரதிர்ஷ்டவசமா இது பல இடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆமா. அதே நேரத்தில் கடினமாக உழைக்கும் நேர்மையானவர்கள் வறுமையில் வாடுவதும், பல குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு நல்ல கல்வியை அளிப்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் ஒரு தாய் தற்போதைய சமூகத்தால் முட்டாள் என்று முத்திரை குத்தப்படுவதும் ஆவணத்தில் வேதனையோடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேர்மையாக வாழ்வது கேலிக்குரியதாகிவிட்ட ஒரு சமூகத்தில் மனம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? இதுதான் மையப்புள்ளி. இது வெறும் சமூக வீழ்ச்சி மட்டுமல்ல, மனித மனத்தின் வீழ்ச்சிக்குமான ஒரு முக்கிய காரணம் என்ற ஆவணம் எச்சரிக்குது. மனிதனின் மனம் பாதுகாப்பற்று இருப்பதால் இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சமூக அமைப்பு அவனது நனவு நிலையையும் இறுதியில் அவனது மனநலத்தையும் நேரடியாக சிதைக்குது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. சமுதாயத்தின் வீழ்ச்சி மனித மனதை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதற்கு ஆவணம் அதிர்ச்சியூட்டும் சில மருத்துவ புள்ளிவிவரங்களை முன்வைக்குது. அமெரிக்க மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளின் கணக்கெடுப்பை பார்த்தால், காசநோய், அதாவது டியூபர்குலோசிஸ் உள்ளவர்களை விட 8 மடங்கு அதிகமான மனநல நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் என்ற தகவல் உண்மையிலே அதிர வைக்குது. 8 மடங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஆமா, அதிலும் குறிப்பா நியூயார்க் மாநிலத்தில் உள்ள 22 பேரில் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்படும் அபாய நிலையில் உள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நமது நரம்பு மண்டலம் ஏன் இவ்வளவு பலவீனமாகிவிட்டது? இதற்கு ஆவணம் சொல்லும் காரணம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வைக்கும் ஒண்ணு. நாகரிகத்தின் உச்சத்தில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு நாம உருவாக்கியுள்ள அதீத வசதிகள்தான் நமது நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகிறன என்கிறது ஆவணம். வசதிகள் தான் பலவீனப்படுத்துதா? ஆமா, அந்த கம்ஃபர்ட்ஸ் தான். தார்மீக ஒழுக்கம் குறைந்து சுயநலம் அதிகரிக்கும் போது மனிதனின் நரம்பு மண்டலம் தன் வலிமையை இழக்குது. இதனால் டிமென்ஷியா ப்ரீகாக்ஸ் எனப்படும் கடுமையான மனநல பாதிப்புகளும் நரம்பியல் கோளாறுகளும் ஏற்படுகின்றன. ஒரு நிமிடம், டிமென்ஷியா ப்ரீகாக்ஸ் என்றால் என்ன? மருத்துவ பின்னணி இல்லாத நம் நேயர்களுக்கு இதை கொஞ்சம் எளிமையாக விளக்க முடியுமா?
நிச்சயமாக. டிமென்ஷியா ப்ரீகாக்ஸ் என்பது ஒரு பழைய மருத்துவச் சொல். இன்று நாம் இதை ஸ்கிசோஃப்ரேனியா போன்ற தீவிரமான மனச்சிதைவு நோய்களாகவோ அல்லது அறிவாற்றல் வீழ்ச்சியாக பார்க்கிறோம். ஓ, ஸ்கிசோஃப்ரீனியா தானா அது? ஆமாம். இளமையிலேயே ஒருவரின் சிந்தனை திறன், உணர்ச்சிகள் மற்றும் நடத்தை ஆகியவை முற்றிலுமாக சிதைந்து போகும் நிலையை இது குறிக்குது. நவீன வாழ்க்கை முறை, அதீத மன அழுத்தம் மற்றும் சமூகத்தின் அறவீழ்ச்சி ஆகியவை மூளையை இந்த அளவுக்கு பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை. இன்னொரு பக்கம் ஏசி அறையில் சொகுசான மெத்தையில் மிகச்சிறந்த ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டு வளரும் ஒரு உயர்சாதி நாய், பியூர் பிரீட் டாக். இதுல எந்த நாய் அதிக நரம்பு தளர்ச்சியாலும் மனநல பாதிப்புகளாலும் அவதிப்படும் என்று நினைக்கிறீர்கள்? ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த சொகுசான உயர்சாதி நாய்தான். அது பாதுகாப்பாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய நரம்பு மண்டலம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மனிதனுக்கும் இதே நிலைதான் என்று ஆவணம் ஒப்பிடுவது மிக துல்லியமாக இருக்கில்லையா? 100% உண்மை. மனித நரம்பு மண்டலம் என்பது சவால்களை எதிர்கொள்ளவும் போராடவுமே பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனா தொழில்நுட்பம் உருவாக்கியுள்ள இந்த வசதியான எந்த சவாலுமே இல்லாத சூழலில் அது தன் கூர்மையை இழக்குது. அந்த உயர்ஜாதி நாய்களைப் போலவே நாமும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பது இந்த உதாரணம் முகத்தில் அறைந்தாற்போல் சொல்லுது. ஆக நமது வசதிகளே நமக்கெதிரியாக மாறிவிட்டன. சரி, ஒரு பக்கம் சமூகம் நமது மனதை சிதைக்குது, மறுபக்கம் நமது வசதிகள் நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துது. இதெல்லாம் நமது உடலை, நமது வயதை எப்படி பாதிக்குது? இதை வைத்து பார்க்கும்போது ஆவணத்தின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் சிந்திக்கத் தூண்டும் அடுத்த பகுதிக்குள் நாம் நுழைந்தே ஆக வேண்டும். அதாவது அந்த நேரம், டைம் பற்றிய பகுதி. சரியா சொன்னீங்க, நேரம்தான். கடிகாரம் காட்டும் நேரம் என்பதற்கும் நமது உடல் மற்றும் மனம் உணரும் அகநேரம், அதாவது இன்வார்ட் டைம் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை ஆவணம் விளக்கும் விதம் ஒரு புதிய உலகத்தையே கண்முன் நிறுத்துது. சூரியனின் சுழற்சியை வைத்து நாம் கணக்கிடும் கடிகார நேரம் எல்லாருக்கும் ஒன்றுதான், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஆனா உங்களுக்குள் ஓடும் உடலியல் நேரம், பிசியலாஜிக்கல் டைம் என்பது முற்றிலும் மாறுபட்டது என்கிறதே ஆவணம். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். உடலியல் நேரம் என்பது கடிகார முட்களை வைத்து அளக்கப்படுவதல்ல, அது நமது திசுக்களிலும் இரத்த பிளாஸ்மாவிலும் ஏற்படும் தொடர்ச்சியான மாற்றங்களின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது. இதை விளக்க ஆவணம் லெகாம்டே டு நூய் என்ற அறிவியலாளரை குறிப்பிடுது. அவர் காயங்கள் ஆறும் விகிதத்தை கணக்கிட இண்டெக்ஸ் ஆஃப் சிகாட்ரிசேஷன் என்ற சமன்பாடுகளை உருவாக்கினார். காயங்கள் ஆறுவதற்கு ஒரு கணிதச் சமன்பாடா? எப்படி? அந்த காயம் எத்தனை நாட்களில் முழுமையாக ஆறும் என்பதை லீகாம்டே டு நூயால் மிக துல்லியமாக கணக்கிட முடிந்தது. இதுல ஆச்சரியம் என்னவென்றால் 40 வயது நபரை விட 20 வயது இளைஞருக்கு ஒரு காயம் 2 மடங்கு வேகமாக ஆறுது. ஓ, அப்ப உடம்பு உள்ளுக்குள்ள வேற ஒரு வேகத்துல வேலை செய்தா? எக்ஸாக்ட்லி. அதாவது கடிகாரம் இருவருக்கும் ஒரே வேகத்தில்தான் ஓடுது, ஆனால் திசுக்களின் அடிப்படையில் செயல்படும் உடலியல் கடிகாரம் முதியவர்களை விட இளைஞர்களுக்கு மிக வேகமாக செயல்படுது. வயதாக ஆக நமது இரத்த பிளாஸ்மாவில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் உயிரணுக்களின், அதாவது செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அவற்றை மெதுவாக்குகின்றன. அந்த தாமதம்தான் முதுமை. அட, அப்படியென்றால் முதுமை என்பது காலத்தால் வருவதல்ல, நமது செல்களில் ஏற்படும் இந்த மாற்றங்களால தான் வருகிறதா? இதை நிரூபிக்க 1912ஆம் ஆண்டு நடந்த அந்த அழியாத செல்களின் சோதனையை ஆவணம் விவரிக்கும்போது நான் நிஜமாகவே திகைத்து விட்டேன். அலெக்சிஸ் காரெல் பண்ண சோதனை. ஆமாம் நேயர்களே, இது ஏதோ அறிவியல் புனைகதை அல்ல. உண்மையாகவே அலெக்சிஸ் காரெல் என்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியால் நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனை. 1912ஆம் ஆண்டில் ஒரு கோழி குஞ்சின் கருவிலிருந்து எடுக்கப்பட்ட இதயத் திசுவை அதற்கு தேவையான ஊட்டச்சத்து திரவத்தில் வைத்து வளர்த்தார்கள். செல்கள் வளர வளர அதிலிருந்து வெளியாகும் கழிவுகளை தொடர்ந்து அகற்றி தூய்மையான ஊட்டச்சத்தை மட்டும் கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த திசு சாகவே இல்ல. சரியாகச் சொன்னீர்கள். பல தசாப்தங்களாக அது சாகாமல், முதுமை அடையாமல் தொடர்ந்து துடித்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருந்தது. ஆவணம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் சுமார் 23 வருடங்களுக்கும் மேலாக அந்த செல்கள் உயிருடன் இருந்தன. கோழியின் ஆயுட்காலத்தை விட இது பல மடங்கு அதிகம். ரொம்பவே அதிகம்தான். அதாவது செல்களின் கழிவுகள் தேங்காமல் பார்த்து கொண்டால் அவை நடைமுறையில் அழியாத்தன்மை, இம்மார்ட்டல் ஆகிவிடுகின்றன. நமது உடலிலும் இதேதான் நடக்கிறதில்லையா? வயதாக ஆக கழிவுகளை அகற்றும் உடலின் திறன் குறைவதால் பிளாஸ்மாவில் கழிவுகள் தேங்கி முதிர்ச்சி அடைகிறோம். மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். இதைத்தான் ஆவணம் உடலியல் நேரம் என்கிறது. நமது செல்கள் கடிகார நேரத்தை பார்ப்பதில்லை, அவை தங்களை சுற்றியுள்ள இரத்த பிளாஸ்மாவின் தன்மையே பார்க்கின்றன. ஆனால் இது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம்தான். உளவியல் நேரம், சைக்கோலஜிக்கல் டைம் என்ற ஒரு விஷயத்தையும் ஆவணம் பேசுது. இங்கே பிரெஞ்சு தத்துவஞானி பெர்க்சனின் காலத்தின் நீடிப்பு, அதாவது டியூரேஷன் என்ற கருத்தை ஆவணம் சுட்டிக்காட்டுது. உளவியல் நேரமா? அது என்ன? நம் மனம் நேரத்தை எப்படி உணர்கிறது என்பதை பற்றியதா? ஆமாம். நமது கடந்த காலம் என்பது அழிந்து போன, முடிந்து போன ஒன்றல்ல. அது முழுமையாக நமது நினைவுகளில், நமது நனவு நிலையில் தேங்கிக் கொண்டே இருக்கிறது.
ஒரு மலை உச்சியிலிருந்து உருண்டு வரும் பனிப்பந்தை ஒரு ஸ்னோபாலை கற்பனை செய்து பாருங்கள். அது கீழே வர வர பெரிதாகிக் கொண்டே வரும் அல்லவா? ஆமா, சேர்ந்துட்டே வரும். அதுபோல நமது கடந்த கால நினைவுகள் நிகழ்காலத்தை நோக்கி வர வர பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆஹா, அப்படியென்றால் நாம் சிறுவயதில் இருந்தபோது ஒரு வருடம் என்பது மிக நீண்ட காலமாக தோன்றுவதற்கு இதுதான் காரணமா? 10வது படிக்கும்போது கோடை விடுமுறை என்பது ஒரு யுகம் போல இருக்கும். ஆனால் இப்போ கண்மூடி திறப்பதற்குள் ஒரு வருடமே ஓடிவிடுகிறது. நாட்கள் மிக வேகமாக பறப்பது போல் நமக்கு தோன்றுவதற்கு மூளையில் தேங்கியிருக்கும் இந்த பல வருட அனுபவங்கள் தான் காரணமா? சரியாக புரிந்து கொண்டீர்கள். கடந்து போன நினைவுகளின் சுமை அதிகரிக்க அதிகரிக்க புதிய நாட்கள் மிகச் சிறியதாக வேகமாக ஓடுவதாக மனம் உணர்கிறது. இதுவே உளவியல் நேரம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உடலியல் நேரமும் கடிகார நேரமும் ஒன்றல்ல என்பதை பார்த்தோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் உண்மை சீரற்ற முதிர்ச்சி அல்லது ஹெட்ரோக்ரோனிசம் என்பதாகும். ஹெட்ரோக்ரோனிசம், அதாவது நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒரே நேரத்தில் வயதாவதில்லை என்கிறீர்கள். ஆமாம். ஒருவருக்கு எலும்புகள் முதிர்ச்சியடைந்த பிறகும் இதயம் இளமையாக இருக்கலாம், அல்லது மூளை இளமையாக இருந்து உடல் முதிர்ச்சி அடையலாம். இது ஏன் முக்கியமென்றால், நாம் அனுபவிக்கும் தேவையற்ற மன உளைச்சல், தீவிரமான கவலை அல்லது உடலுக்கும் மனதுக்கும் நாம் கொடுக்கும் அதிகப்படியான வேலைப்பழு ஆகியவை நமது குறிப்பிட்ட உறுப்புகளின் உடலியல் கடிகாரத்தை செயற்கையாக வேகமாக்கி விடுகின்றன. ஓ, அதனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆனா சீக்கிரம் வயசாகுதுன்னு சொல்றாங்களா? ஆமாம். இதனால் முன்கூட்டியே முதுமை ஏற்படுவது மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் நலனும் சீரழிந்து போகுது. ஆக, ஒருவருடைய உண்மையான வயது 30ஆக இருந்தாலும் அவருடைய அதீத கவலையாலும் தவறான வாழ்க்கை முறையாலும் அவருடைய இதயத்தின் அல்லது மூளையின் வயது 50ஆக இருக்கலாம் என்கிறீர்கள். இது உண்மையிலேயே ஒவ்வொருவரும் நிதானமாக உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா. இன்று நாம் அலசிய ஆவணம் மனிதனின் உடல், மனம், நாம் வாழும் சமூகம் மற்றும் காலத்தின் ஓட்டம் ஆகியவை தனித்தனி தீவுகள் அல்ல என்பதை மிகத் தெளிவாக புரிய வைத்துவிட்டது. அவை ஒன்றுடன் ஒன்று பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்த ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னல். நமது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் நமது திசுக்களை பாதிக்கின்றன. நாம் வாழும் சமூகத்தின் ஒழுக்கமும் வசதிகளும் நமது மனதை வடிவமைத்து நரம்பு மண்டலத்தை உருமாற்றுகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது உடலின் கடிகாரம் சுவர் கடிகாரத்தை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு தாளத்தில் நம் வாழ்க்கை முறைக்கேற்ப துடிக்கிறது. மிக அருமையான சுருக்கம். நிகழ்ச்சியை முடித்து விடைபெறுவதற்கு முன் நேயரான உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நமது உண்மையான வயது என்பது கடிகாரமும் நாட்காட்டியும் காட்டும் வெறும் எண்கள் அல்ல, நமது திசுக்கள் மற்றும் நினைவுகளின் நிலைதான் என்று இன்று பார்த்தோம். ஒருவேளை எதிர்காலத்தில் உங்கள் பிறந்த தேதியை வைத்து அல்லாமல் உங்கள் இரத்தமும் திசுக்களும் உங்கள் மன அமைதியும் நிர்ணயிக்கும் உங்கள் உண்மையான உடலியல் வயதை துல்லியமாக காட்டும் ஒரு தொழில்நுட்பம் உங்கள் கைக்கடிகாரத்திலேயே வந்தால் அதை பார்க்கும் தைரியம் உங்களுக்கு இருக்குமா? அந்த உண்மையான வயதை பார்த்த பிறகு நீங்கள் இன்று வாழும் முறையில், இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்வீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம்.